கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதக்காரன் இவ்விதமாய் யார் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்பதை இந்த சங்கீத புஸ்தகத்தின் வாயிலாக சங்கீதக்காரன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி அவர் அருமையான ஒரு விளக்கத்தை இங்கே கூறுகிறார். அவருக்கு பயந்தவர்கள் யார் என்பதை நாம் பார்ப்போமே. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவருடைய வசனத்துக்கு யார் நடுங்கி கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்பதை இந்த வேத பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்பதையும் இங்கே சங்கீதக்காரன் அழகாய் இங்கே பதிவிடுகிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் யார் என்பதை நாம் பார்ப்போமே. ஆனால் தன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்ளாமல், தன்னுடைய படிப்பை சார்ந்து கொள்ளாமல், தன்னுடைய அந்தஸ்தை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்து அவர் எனக்கு உதவி செய்வார், அவரிடத்தில் எனக்கு நன்மை வரும் என்று சொல்லி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களே அவர்கள் மேல்தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிற தேவன். அப்படி அவர் பிரியமாயிருக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதையெல்லாம் செய்வார் என்பதை இதே சங்கீத புஸ்தகத்தின் வாயிலாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 147 13வது வசனத்துல அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். முதலாவதாக நம்முடைய வீட்டிலே நம்முடைய கதவுக்கு தாழ்பாள்கள் போடப்பட்டிருக்கும். அந்த தாழ்பாள்கள் பலமில்லாததா இருக்குமே. ஆனால் லகுவாக கள்ளர்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும். ஆனால் இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்களை முதலாவது பலப்படுத்துவார். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு பலமுள்ள ஒரு பாதுகாப்பு, சத்துரு நுழையாதபடிக்கு, சத்துருடைய திட்டங்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். இரண்டாவதாக, அவர் உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறது. அவரிடத்துல நீங்கள் பிரியமா இருக்கும் போது, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கும் போது, முதலாவது தாழ்பாள்களை, உங்கள் வீட்டின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக, உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். மூன்றாவதாக 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்குகிறார். உங்களுடைய வீட்டின் எல்லைகளிலே சமாதானம் இருக்கும். உன் வீட்டின் எல்லைகளிலே கூக்குரலின் சத்தம் கேட்காது. உன் வீட்டின் எல்லைகளிலே துர்மரணங்கள் ஏற்படாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உன் வீட்டிலே துக்கத்தின் சத்தமோ புலம்பலின் சத்தமோ கேட்கப்படாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளானபடினாலே கர்த்தர் இவ்விதமான ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கடைசியாக அவர் தருகிற ஒரு ஆசீர்வாதம், உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான நன்மையினால உங்களை திருப்தியாக செய்ய தேவன். சாதாரண நன்மை அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற நன்மை அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு உச்சிதமான ஆசீர்வாதம். அந்த உச்சிதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளையே, அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் மேல நீதியின் சூரியனாகிய கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை குறித்து தான் இன்னைக்கு நாம் படிக்க கேட்டோம். கர்த்தர் இதற்குரிய நன்மைகளை உங்கள் குடும்பங்களுக்குள்ள இந்த மாதத்திலே நிச்சயமாய் தந்தருளுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.